ரதி வேலைக்கு கிளம்பிட்டு ரீனாவை டைம் ஆச்சுன்னு கூப்பிட ரீனா கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே வரலன்னதும் மேல போய் பார்த்தா வயிறு வலியால ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. அவளுக்கு ஹாட் பேக்ல சுடுதண்ணி ஊத்தி வயித்துல வச்சுக்க சொல்லிட்டு நீ கீழே வா உனக்கு தோசை ஊத்தி தரேன்னு சாப்பிட கூப்பிடுறா. ரீனாவும் கீழே வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ஒரு பிளம்பரை பைப் லீக்கேஜுக்காக தேவ் வர சொல்லியிருப்பாரு போல. அவர் அங்க வந்து ரதி கிட்ட விஷயத்த சொல்ல ரதி கன்ஃபார்ம் பண்றதுக்காக தேவுக்கு கால் பண்ணி கேட்க தேவும் 2 நாளா மாடியில பைப் லீக்கேஜ் ஆகிக்கிட்டே இருக்கு, அதனாலதான் வர சொன்னேன்னு சொல்ல ரதியும் ஃபர்ஸ்ட் நான் மேல போய் பாக்குறேன்னு சொல்லிட்டு போக உள்ள வந்ததும் ரீனா கிட்ட எனக்கு எதிர் வீட்லயும் கொஞ்சம் வேலை இருக்கு, எங்கன்னு சொன்னீங்கன்னா நான் கொஞ்சம் வேகமா வேலையை முடிச்சிட்டு கிளம்புவேன்னு சொல்ல எதிர் வீட்டுல தான் கெஸ்ட் இருக்காங்களே எப்படி நீங்க வேலை பாக்குறீங்கன்னு ரீனா கேட்க என்னமா சொல்றீங்க, அப்படிலாம் அங்க யாருமே இல்லையே, நான் 2 நாளா அங்கதான் வேலை பாக்குறேன்னு சொல்றாரு. இதை கேட்டதுமே ரீனா ஏன் பொய் சொல்லி நம்மளை இங்க அனுப்புனாங்கன்னு யோசிக்கிறா. இங்க ரவி அனிதா கிட்ட பாரதிக்கு சீக்கிரமாவே யூஎஸ் விசா கிடைச்சிரும் போலன்னு சொல்ல அனிதாவோ அப்ப வேகமா டிவோர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணி ஜாலியா இருப்பேன்னு சொல்றா. இதை கேட்டதுமே மறுபடியும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு ஈவினிங் வெளியே போகலாமான்னு கேட்க அனிதாவும் வர்றேன்னு சொல்றா. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கத பாரதியும் பாத்துக்கிட்டு தான் இருக்கா. இங்க ரீனா சாரதா ஆண்டி கிட்டையும் கணேஷ் அங்கிள் கிட்டையும் எதுக்கு என்கிட்ட போய் சொன்னீங்கன்னு கேட்டு அப்படி என்ன ரதி மேம் வீட்டுல நான் போய் தங்குறதுல உங்களுக்கு சந்தோஷம்னு கேட்க அதுக்கு 2 பேருமே பதில் சொல்லாம தெரு தெருன்னு முழிச்சுக்கிட்டு இருக்கத பார்த்துட்டு உங்களுக்கு தெரியுமான்னு ரீனா கேட்டதும் தெரியும், நீயும் சோனியும் பேசினதை நான் கேட்டேன், நீங்க பேசுறத கேட்டது ஏன் தப்பு தான், ஆனா உண்மை தெரிஞ்சும் எதுவும் பண்ணாம எங்களால இருக்க முடியலன்னு சொல்ல ரீனா சாரதா ஆண்டிய கட்டிப்பிடிச்சு அழுகுறா. இங்க அனிதா கிட்ட பாரதி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு மாமா எங்களுக்குள்ள இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு உங்ககிட்ட சொல்லியிருப்பாரு, அதுவும் இல்லாம எனக்கு யூஎஸ்ல வேலை கிடைச்சதும் நாங்க டிவோர்ஸ் பண்ணிடுவோம்னு சொல்லியிருப்பாரு. மாமாவை பொறுத்தவரை அவர் என்ன காப்பாத்த தான் இந்த கல்யாணத்தை பண்ணாரு, மத்தபடி அவருக்கு என் மேல காதலும் இல்ல ஒன்னும் இல்ல. ஆனா எனக்கு அப்படி இல்ல, நான் அவரை லவ் பண்றேன், நான் யூஎஸ் போக போறது இல்ல அவர் கூட தான் இருக்க போறேன்னு சொல்ல அனிதா இதெல்லாம் கேட்டுட்டு பதில் பேச முடியாம உடஞ்சு போய் நிக்க அப்ப வெளியே போறதுக்காக ரவி அனிதாவுக்கு கால் பண்ண அந்த கால் அட்டன் பண்ணாம இக்னோர் பண்றா. அப்புறம் மறுநாள் ஒரு பேஷண்டோட ஸ்கேன் ரிப்போர்ட்டை பார்த்துட்டு அதுல ஏதோ இருக்கதை கண்டுபிடிச்சு சந்தோஷமா ரதி கிட்ட சொல்ல போனா அதை ரவி தான் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்லி நல்ல பேர் வாங்க அனிதா கடுப்பாகுறா. இங்க தேஜு மதன் கிட்ட ஹாஸ்பிட்டலுக்குள்ள நீங்க வர்றதுக்கு இதுதான் சரியான நேரம், உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அதை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல இனி உன்னோட ஹெல்ப் ஒண்ணு எனக்கு தேவையில்லை கிளம்புன்னு சொல்றான். இதை கேட்டு தேஜுவும் டென்ஷன் ஆகி அப்ப நம்மளோட டீல் என்னாச்சுன்னு கேட்க நான் சொன்ன வேலை எதையுமே நீ செஞ்சு முடிக்கல அப்புறம் என்ன நமக்குள்ள டீல்னு கேட்கிறான். ஹாஸ்பிட்டல்ல அருணா நர்சஸ் ஷார்டேஜ் இருக்காங்க, ஹெல்ப்புக்கு நர்ஸ் யாராவது இருந்தா மாத்தி விடுங்கன்னு ரதி கிட்ட சொல்ல ரதியும் நவீன வர சொல்லி அந்த வேலையை பார்க்க சொல்ல நவீனும் ரொம்ப வருத்தப்படுறான். இங்க ரீனா அர்ஜுனை பார்க்க வந்து சாப்பிட வைக்கலாம்னு ட்ரை பண்ண ரொம்பவே அழ ஆரம்பிக்க கட்டிப்பிடிச்சு ஆறுதல் சொல்றா. அப்புறம் 3 நாள் முடிஞ்சதுனால ரீனா எல்லாருக்கும் குட் பை சொல்லிட்டு கிளம்ப அப்ப சித்து ஒரு கிஃப்ட் கொடுக்க அதை ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க ஃபேமிலியோட ஒருத்தரா ரீனாவையும் சேர்த்து வரைஞ்சிருக்க ரீனாவும் அதை பார்த்து ரொம்ப எமோஷனலாக காத்துக்கு பறந்து போய் ரதி கிட்ட விழுது. ரதியோ அதை எடுத்து பாக்குறா. அப்புறம் அங்க இருந்து கிளம்பி வால்ல அந்த போட்டோவை ஒட்டி வச்சுட்டு ரீனா அதை பார்த்துக்கிட்டே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.